விமானம் விழுந்து நொறுங்கிய இடத்திற்கு 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் விரைந்துள்ளன. பலத்த தீக்காயங்களுடன் மீட்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் விபத்து நிகழ்ந்த இடத்திற்கு விரைந்துள்ளனர். விபத்து தொடர்பாக பிரதமர் அலுவலகம் குஜராத் அரசிடம் கேட்டறிந்ததாக தகவல் கிடைத்துள்ளது. மீட்புப் பணிகள் தொடர்பாக குஜராத் முதலமைச்சர் பூபேந்திர பட்டேலிடம் உள்துறை அமைச்சர் அமித் ஷா கேட்டறிந்தார். விமானம் விழுந்து நொறுங்கிய இடத்திற்கு 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் விரைந்துள்ளன. விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தில் 242 பயணிகள், 10 பணியாளர்கள், 2 விமானிகள் இருந்ததாக தகவல் கிடைத்துள்ளது. அகமதாபாத்திலிருந்து லண்டனின் கேட்விக் விமான நிலையத்திற்கு புறப்பட்ட விமானம் விபத்திற்குள்ளாகியுள்ளது. தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் விபத்து நிகழ்ந்த இடத்திற்கு விரைந்துள்ளனர். செய்தியாளர் மாணிக்கம் இணைப்பில் இருக்கிறார். மாணிக்கம், பலத்த தீக்காயங்களுடன் மீட்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விவரங்களை சொல்லுங்க. இந்த நிறுவனத்தினுடைய அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கங்கள் மூலமாகவும் அந்த நிறுவனத்தினுடைய வலைதளங்கள் மூலமாகவும் இந்த விமான நிறுவனத்தினுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது அதில் வெளியிடப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சி அந்த விமானம் விபத்துக்குள்ளாகி நெருங்கக்கூடிய அந்த பகுதியினுடைய காட்சி. அந்த பகுதிக்குள்ளாக அந்த விழுந்திருக்கக்கூடிய விமானம் முற்றிலுமாக தீ எரிந்து கருகி இருக்கக்கூடிய பாகங்களை நம்மால் பார்க்க முடிகிறது. 7 தீயணைப்பு வாகனம் அந்த பகுதிக்கு விரைந்ததாக சொல்லப்படுகிறது. தொடர்ச்சியாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பியதாக சொல்லப்பட்ட நிலையில தற்பொழுது அந்த விமானம் விழுந்து நொறுங்கி இருக்கக்கூடிய அந்த நேரத்து காட்சிகளும் கூட வெளியாகினதாக சில தகவல்கள் சொல்லப்படுகின்றன. இந்த விமானம் தரையிறங்குவதற்கு முன்பாக இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. விபத்துக்குள்ளான விமானத்தில் குஜராத் மாநிலத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் உள்ளே இருந்தார் என்ற தகவலும் கூட சொல்லப்படுகிறது. ஆனால் இதுவரையிலும் முழுமையாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக இல்லை. 1:17 மணி அளவுல இந்த விமானம் பயணிகளை ஏற்றிக்கொண்டு லண்டனுக்கு புறப்பட்டதாகவும், புறப்பட்ட நேரத்தில் இந்த விமானத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறின் காரணமாக திடீரென எமர்ஜென்சி லேண்டிங் கேட்டதாகவும் சொல்லப்படுகிறது.